சிறுமலையில் ஃபஸ்ட்டு நம்ம விசிட் போட வந்த இடம் தான் இந்த வியூ பாயிண்ட் கைஸ். நம்ம சிறுமலையோட வியூ பாயிண்டில் தான் கைஸ் நின்றுட்டுருக்கோம். மேலேருந்து வியூ பாயிண்டில் சிறுமலையை பார்க்குறத விட கீழே இருக்க வியூ பாயிண்ட்டு பெட்டராகவே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வெளிலேருந்து வரவங்களாம் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. இதை பகலை விட நைட்டு வந்து இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் வீடியோவில் பெருசாக கேப்சர் ஆகாது. ஆனால் நைட் டைம் நீங்கள் இந்த சிறுமலையில் ஸ்டே பண்ணியிருந்தால் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஃபால்ஸை காமிக்கிறேன் சிறுமலையில். இது மாதிரி ஃபால்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் கேட் என்ட்ரன்ஸ் கேட் பேக்கில் வாங்கி பார்க்கலாம். ஏஜ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சிறுமலையில் இருக்க ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நான் வந்தப்போ இங்கே நிறையா தண்ணி வந்துட்டு சர்க்குலேட் ஆகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்குது. ஏதோ அடப்பா என்னன்னு தெரில, ஒரு சைடு மட்டும் தான் தண்ணி வந்துட்டுருக்கு. என்னன்னு தெரில. வாங்க போய் கிட்ட பார்க்கலாம் ஃபால்ஸை. மக்களே இங்கே பாருங்களேன், சிங்கம் இருக்குது, யானை இருக்குது. அதுவும் ஒரு யானை தாங்க கைஸ். நம்ம அருவி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். அப்போ நான் ஒன்று பார்த்தேன். இங்கே பாருங்கள், கோபால் பல்பொடி. எத்தனை பேர் வந்து சின்ன வயசில் அந்த கோபால் பல்பொடி சாப்பிட்டுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த பிளேஸ் தான் பார்க்கலாம். கனல் ஊட்டின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அது மாதிரிலாம் இங்கே எதுவும் இல்லை. ஆனால் நம்ம பார்க்குற இடம் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்த பாட்டில் மீதியெல்லாம் காமிக்கிறேன். பை கைஸ்.